அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் 5:20 மணி வரை 64.73% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநிலத்தில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் இன்று நடைபெற்ற நிலையில் மாலை 5:20 மணி வரை 64.73% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தற்போது டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்தில் அந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாருடைய விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நயினார் நாகேந்திரன், அதாவது திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பிடிபட்ட பணத்தில் தொடர்பு இருப்பதாக இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே 2 முறை தாம்பரம் போலீசாரால் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. மே 2ஆம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராக இருந்த நிலையில் தற்பொழுது வழக்குடைய விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்குடைய ஆவணங்கள் அனைத்தும் தற்பொழுது சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி போலீசார் இன்னும் ஓரிரு நாளில் தொடங்க இருக்கிறார்கள். மே 2ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் சிபிசிஐடி போலீசாருக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்கு மீண்டும் ஒரு சம்மனை சிபிசிஐடி போலீசார் அனுப்புவார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.